Hello, welcome back everyone. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோனா என்ன? ஷார்ட்டா SLR அப்படின்னு சொல்றோம். SLR அப்படின்னா இந்தியால இருக்கிற ஒவ்வொரு கமர்ஷியல் பேங்க்கும் அவங்க கிட்ட இருக்கிற டோட்டல் டெபாசிட்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜ் வந்து ரிசர்வா தனியா அந்தந்த பேங்க்லயே மாத்தி வச்சுக்கணும். அந்த ரிசர்வ்ல இருந்து வெளியில யாருக்கும் கடன் கொடுக்க கூடாது. அது கடன் கொடுக்க அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அது எப்பவுமே பேங்க்ல பிக்சடா த்ரூ அவுட்டா ரிசர்வா தனியா மாத்தி வச்சுக்கணும். இப்ப ரிசர்வா வைக்கிறதுனா அது எப்படி வைக்கலாம் அப்படின்னு கேட்டா கேஷ், கோல்ட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் அதை தனியா வச்சுக்குவாங்க. இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னா லிக்விட் அசெட்ஸ். சோ இந்த மாத்தி வைக்கிற அந்த பெர்சன்டேஜ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. SLR is a minimum percentage of a commercial bank's total deposits that it must maintain in the form of liquid assets such as cash, gold and government securities before giving credit. So statutory liquidity ratio na bank oda total deposits la ஒரு minimum percentage liquid assets தனியா maintain பண்ணும். liquid assets na என்ன? cash, gold and government securities. Sometimes வேற ஏதாவது securities RBI approval கொடுத்திருந்தா அப்படியும் அதை maintain பண்ணிக்கலாம். அதுல இருந்து கிரெடிட் கொடுக்க கூடாது. Commercial banks must hold a specific portion of their net demand and time liabilities DTL shorta in liquid assets. So அவங்களோட total deposits என்னன்னு சொல்றாங்கன்னா டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ். பப்ளிக் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்றாங்க. அது பேங்கை பொறுத்த வரைக்கும் என்ன? டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டி. டெபாசிட்ங்கிறது பேங்கை பொறுத்த வரைக்கும் லைபிலிட்டி. எப்போ பப்ளிக் வந்து கேட்டாலும் திருப்பி கொடுக்கணும். ஸோ அவங்களோட டோட்டல் பேங்கோட டோட்டல் டெபாசிட்ஸ்ங்கிறது எதை மீன் பண்ணுது? நெட் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ். அதுல ஒரு ஸ்பெசிபிக் போர்ஷனை வந்து லிக்விட் அசெட்ஸா மெயின்டைன் பண்ணணும். இப்போ இதுல இருக்க ஒவ்வொரு டேர்ம்ஸோட மீனிங் பாருங்க. லிக்விட் அசெட்ஸ்னா என்ன? கேஷ், கோல்ட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ்னா ரெண்டு விதமா இருக்கு. டிமாண்ட் லைபிலிட்டி ஒன்னு, இன்னொன்னு டைம் லைபிலிட்டி. ரெண்டா பிரிக்கலாம். டிமாண்ட் லைபிலிட்டினா எப்ப கஸ்டமர் வந்து கேட்டாலும் அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கணும். எப்ப டிமாண்ட் பண்றாரோ அப்ப அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். அது டிமாண்ட் லைபிலிட்டி. கரண்ட் அக்கவுண்ட், சேவிங்ஸ் அக்கவுண்ட், டிமாண்ட் டிராஃப்ட் DD. சோ இதுல எல்லாம் பப்ளிக் வந்து பணத்தை போடுறாங்கன்னா எப்ப வேணா வந்து கேட்பாங்க. கேட்கறப்ப பேங்க் அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுக்கணும். அது வந்து டிமாண்ட் லைபிலிட்டி. டைம் லைபிலிட்டினா ஒரு குறிப்பிட்ட பீரியடுக்கு அப்புறம் அந்த டெபாசிட்டை வந்து அவங்க திருப்பி கேட்பாங்க. அப்ப பேங்க் வந்து அதை திருப்பி கொடுக்கணும். அதை வந்து டைம் லைபிலிட்டி. எக்ஸாம்பிள் வந்து பிக்ஸட் டெபாசிட், ரெக்கரிங் டெபாசிட், சர்டிபிகேட் ஆஃப் டெபாசிட்ஸ், டேர்ம் டெபாசிட்ஸ் ஃப்ரம் அதர் பேங்க்ஸ், இதெல்லாம் டைம் லைபிலிட்டி. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும்னா டோட்டல் டெபாசிட்ஸ் ஆஃப் அ பேங்க். இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. எக்ஸாம்பிள் டிமாண்ட் அண்ட் டைம் லைபிலிட்டிஸ் ஆஃப் அ பேங்க், அதாவது டோட்டல் டெபாசிட்ஸ் ஆஃப் அ பேங்க் வந்து 100 crores. இப்போதைக்கு RBI ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 18%. ஸோ டோட்டல் டெபாசிட்ஸ் 100 crores, SLR வந்து 18%. அப்போ ஒரு பேங்க் வந்து எவ்வளவு ரிசர்வா மாத்தி வச்சிருக்கணும்? SLRல எவ்வளவு அமௌண்ட் மாத்தி வச்சிருக்கணும்? 100 18%. அப்ப 18 crores. So the bank must hold rupees 18 crore as liquid assets. So total deposit 100 crores. அதுல 18 crores வந்து கேஷாவும் கோல்டாவும் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸாவும் மெயின்டைன் பண்ணி இருக்கணும். இப்போ அது போக இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. SLR equal to liquid assets by NDTL. NDTL net demand and time liabilities into 100. ஏற்கனவே RBI 18% ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்புறம் எதுக்காக இந்த ஃபார்முலா அப்படின்னா RBI ஃபிக்ஸ் பண்ணாலுமே எல்லா பேங்க்ஸுமே வந்து அவங்க பேங்க்ஸோட ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ கால்குலேட் பண்ணுவாங்க. எதுக்காகனா அவங்க கிட்ட எவ்வளவு லிக்விட் அசெட்ஸ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இன்னொன்னு, இந்த 18%க்கு மேல வேணும்னா பேங்க்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட SLR கால்குலேட் பண்றப்போ 19% வருதுன்னு வைங்க. அப்ப அந்த பேங்க் வேணா 19% SLR வச்சுக்கலாம். ஆனா 18%க்கு கீழே வைக்க கூடாது. ஒருவேளை 17% SLR வருதுன்னு வைங்க. அப்ப 17% SLR வைக்க கூடாது. மினிமம் எவ்வளவு இருக்கணும்னா 18%. அதுக்கு மேல வேணா SLR இருக்கலாம். அதுக்கு கீழே SLR அந்த பேங்க் வைக்க கூடாது. அப்படி வந்து SLR வந்து மெயின்டைன் பண்ணல அப்படின்னா 18% மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அந்த பேங்க் வந்து அந்த பேங்க்குக்கு எதிராக பெனால்டி போடுவாங்க, ஃபைன் கட்டி ஆகணும். இப்ப எதுக்காக இந்த SLR அப்படின்னா ஃபார் 4 things. டு கண்ட்ரோல் இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்காக. டு மெயின்டைன் லிக்விடிட்டி இன் பேங்க்ஸ். பேங்க்ஸ்ல லிக்விடிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக. எப்ப வேணா கஸ்டமர் வந்து பல்கா ஒரு அமௌண்ட்டை கேட்கலாம், வித்ட்ரா பண்ணலாம். அப்ப பேங்க் கிட்ட ஃபண்ட் இல்லாம இருக்க கூடாது. எப்பவுமே அவங்க கையில கேஷ்,
லிக்விட் அசட்ஸா இருக்கணும். அப்பதான் கேட்கறப்ப டக்குன்னு திருப்பி கொடுக்க முடியும். ஸோ டு மெயின்டைன் லிக்விடிட்டி இன் பேங்க்ஸ், டு கண்ட்ரோல் கிரெடிட் எக்ஸ்பான்ஷன். அளவுக்கு அதிகமாக கடன் கொடுத்தா என்ன ஆகும், மணி வேல்யூ டிக்ரீஸ் ஆயிரும், பணப்புழக்கம் அதிகமாயிரும். ஸோ அதெல்லாம் கட்டுப்படுத்துறதுக்காக டு கண்ட்ரோல் கிரெடிட் எக்ஸ்பான்ஷன், டு சப்போர்ட் கவர்மெண்ட் பை இன்வெஸ்டிங் இன் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ். இப்ப லிக்விட் அசட்ஸா மெயின்டைன் பண்றாங்கன்னா கேஷ், கோல்ட், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸா மெயின்டைன் பண்றாங்க. அப்ப பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா கம்பல்சரியா இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும், கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். இது மூலமா கவர்மெண்ட்டுக்கு ஃபண்ட் கிடைக்கும். ஸோ கவர்மெண்ட்டை சப்போர்ட் பண்றாங்க. ஸோ இந்த 4 விஷயங்களுக்காக தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸும் SLR மெயின்டைன் பண்ணுன்னு சொல்றாங்க. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் த டாபிக். தேங்க்யூ.